ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம ஜெய் ஸ்ரீராம். இன்னைக்கு நம்ம சிந்தனை செய்யக்கூடிய தலைப்பு ராமரினுடைய திரு அவதாரம். அதுதான் இன்னைக்கு நம்ம சிந்தனை பண்ண போறோம். முதல்ல பாத்தீங்க அப்படின்னாக்கா, தசரத மகாராஜா அவருடைய பிறப்பை நம்ம பார்க்கலாம். என்னன்னா, தர்மாங்கதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகரிஷி. அவர் பாத்தீங்கன்னா கங்கை நதிக்கரையில அஷ்டாத்தர மந்திரத்தை சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ பாத்தீங்கன்னா ஒரு ஆஹ் ஒரு தீய சக்தின்னு வச்சுங்க. அந்த அம்மாவுக்கு பேர் கலகை அப்படின்னு சொல்லிட்டு பேர். அந்த அம்மா இவர்கிட்ட இவர் முன்னாடி நிக்கவும், இவர் பாத்தீங்க அப்படின்னாக்கா, என்னம்மா பிரச்சனை என்ன ஏதுன்னு சொல்லி கேட்கும்போது, இவர்கிட்ட அந்த அம்மா நடந்த கதையெல்லாம் சொல்லி அழுகுது. ஆக்சுவலா என்ன நடந்தது அப்படின்னாக்கா, அந்த அம்மா ஒரு அந்தனர் குலத்துல பிறந்த அம்மா. அந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய கணவர் இருக்கார் இல்லையா, அவங்களுக்கு எல்லாமே எதிராகவே செஞ்சிருந்துருக்காங்க. அதாவது அவர் எதை செய்யன்னு சொல்றாங்களோ அதை செய்யாம இருக்கிறது, எதை செய்யாதன்னு சொல்றாங்களோ அதை செய்யறது, இப்படியே எல்லாமே எதிரெதிராகவே செஞ்சிருக்கிறதுனால ரொம்ப ஒரு சங்கடத்துல வாழவே விருப்பம் இல்லாம சரின்னு சொல்லிட்டு ஏதோ வாழ்ந்திருக்கார். ஒரு நாள் பாத்தீங்க அப்படின்னாக்கா, இந்த அவங்களுடைய அந்த முன்னோர்களுக்கு சிரார்த்தம் அன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னாக்கா, அந்த சிரார்த்தத்துக்கு அந்த புதர்களுக்குன்னு சமைக்கிற உணவு பாத்தீங்கன்னா ஒரு சுத்தமான இடத்துல தான் அந்த பிரசாதத்தை பாத்தீங்க அப்படின்னாக்கா கீழே கொட்டணும். அதை பாத்தீங்கன்னா இதை சொல்லியிருக்காரு. இது பிதுர் இது இதை ரொம்ப ஜாக்கிரதையா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா, டக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு, ஏன்னா இந்த அம்மா எது சொன்னாலும் மாத்தி மாத்தி செய்யறதுனால, இவர் சொன்னதை எதுக்கு நம்ம போய் செஞ்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நேரா கொண்டு சாக்கடையில கொட்டிட்டாங்க. அதை உடனே இவர் பார்த்த உடனே அவர் தன்னுடைய கணவருக்கு பாத்தீங்கன்னா கோபம் தாங்கல. ஏன்னா இதுவரையும் தனக்காக எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருந்தாரு. இப்ப நம்முடைய முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறதுல போய் இதுல போய் இப்படி இது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னாக்கா, அவர் சாபம் கொடுத்துறாரு. என்னன்னா, நான் இவ்வளவு நாள் நான் இந்த காயத்ரி மந்திரம் பிரயோகம் பண்ணியிருக்கேன். இதனால நான் உன்னை சபிக்கிறேன். நீ ஒரு ராட்சசியா போய் இருப்ப அப்படின்றாரு. உனக்கு எக்காரத்தை கொண்டு உனக்கு இதுவே கிடைக்காது, நல்ல கதியே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால இந்த அம்மா அந்த செகண்டே ஏன்னா அவர் திருகால சந்தியாவந்தனம் முறையா பண்ணி நல்ல காயத்ரி ஜபம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால அவருடைய சாபம் உடனே பழிச்சு இந்த அம்மா ஒரு ராட்சசி ஆகி இந்த மாதிரி அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த முனிவரை பார்த்து கேட்கவும் முனிவருக்கு ரொம்ப வருத்தமா போகுது. அதாவது எப்பயுமே ஞானிகள் மகான்கள் எல்லாருமே தன்னுடைய சந்தோஷத்தை பாத்தீங்க அப்படின்னாக்கா, அவங்களுக்குன்னு எதுவும் சந்தோஷங்கிறதே கிடையாது. அவங்களுடைய சந்தோஷங்கிறது என்னன்னா, பிறருடைய தேவையை பூர்த்தி பண்ணி மத்தவங்க சந்தோஷமா இருக்கிறத பாக்குறது தான் அந்த ஞானிகளுக்கு சன்னியாசிகளுக்கு எல்லாம் சந்தோஷம். அப்போ என்னன்னா, இந்த அம்மா இப்படி ஒரு வருத்தப்பட்டு இருக்கும் போது அவர் ஒண்ணுமே சொல்ல, ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றாரு. என்னன்னா, நான் இவ்வளவு காலம் பண்ண தவத்தினுடைய பலனை நான் இப்பயே உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கமண்டலத்துல இருக்க தீர்த்தத்தை வச்சு இந்த அஷ்டாட்சர மந்திரத்தை சொல்லி அந்த பலனை பாத்தீங்க அப்படின்னாக்கா அந்த அம்மாவுக்கு கொடுக்குறாரு. அப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த ராட்சசியினுடைய உருவமானது மறைஞ்சு ஒரு நல்ல உருவம் கிடைக்குது. அது கிடைச்ச அடுத்த நொடி பாத்தீங்க அப்படின்னாக்கா, ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து 2 விதமான விமானங்கள் வருது. ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னாக்கா தங்கத்தாலான விமானம், இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா நவரத்தினங்களால ஆன விமானம். இந்த 2 விமானமும் தங்கத்தாலான விமானத்துல பாத்தீங்க அப்படின்னாக்கா, இந்த கலகை அப்படிங்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த ராட்சசி உருவம் போய் நல்ல உருவம் கிடைச்சது இல்லையா, அந்த அம்மாவை தங்கத்தாலான விமானத்திலையும், இந்த முனிவரை பாத்தீங்க அப்படின்னாக்கா நவரத்தினங்களால ஆன விமானத்திலையும் ஏத்திட்டு வைகுண்டத்துக்கு போறாங்க. அப்ப வைகுண்டத்துக்கு போன உடனே பாத்தீங்க அப்படின்னாக்கா, பெருமாள் பார்த்து இவங்க 2 பேரையும் வாழ்த்துறாரு. வாழ்த்திட்டு என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, அதாவது 2 பேருமே ரொம்ப சிறந்தவங்க. இந்த அம்மாவுக்கு பாத்தீங்க அப்படின்னாக்கா, இவர் பாதி பலனை கொடுத்துட்டார். இவர் எத்தனை அந்த அஷ்டாட்சர மந்திரம் சொன்னாரோ அதுல பாதி பலன் இந்த அம்மாவுக்கு வந்துருச்சு. ஆகையினால உன்னுடைய பாவங்கள் எல்லாம் நிவர்த்தியாகி நீ ரொம்ப அதீத புண்ணிய ஆத்மாவா ஆயிட்ட. அதனால என்னன்னா, இந்த புண்ணியத்தினுடைய தவ பலன் நீங்க 2 பேரும் ஆளுக்கு சரிசமமா வச்சிருக்கிறதுனால, அந்த அஷ்டாட்சர மந்திரத்தை 2 பேரும் சரிசமமா இங்க உங்க 2 பேருக்கும் அந்த இது இருக்கு. அதனால நீங்க 2 பேரும் திரும்ப பூலோகத்துல போய் பிறக்கணும். அந்த பூலோகத்துல அயோத்தி நகரில் பாத்தீங்க அப்படின்னாக்கா நீங்க இருப்பீங்க. இந்த முனிவர் பாத்தீங்கன்னா தசரத மகாராஜாவாகவும்,
நீங்க வந்து பாத்தீங்கன்னா கௌசலையாகவும் வந்து பாத்தீங்கன்னா பிறப்பீங்க. நான் வந்து எதிர்காலத்துல ராம அவதாரம் எடுப்பேன். நான் ராம அவதாரம் எடுக்கும்போது உங்களுடைய மகனாத்தான் நான் வந்து பிறப்பேன் அப்படின்னு சொல்லி பகவான் விஷ்ணு வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வாக்கு கொடுக்குறாரு. அந்த நேரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இவங்க 2 பேரையும் வாழ்த்துறாங்க. அப்படியே காலங்கள் போகுது. காலங்கள் போகிற பொழுது வந்து என்ன ஆகுதுன்னா, இங்க வந்து அயோத்தி திருநகர். இந்த அயோத்தி திருநகரத்துல சூரிய வம்சம். சூரிய வம்சத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா தசரத மகாராஜா, இக்ஷ்வாகு வம்சம். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா தசரதர் வந்து பிறக்கிறாரு. இந்த தசரதருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா வெகு காலமாகியும் புத்திர பாக்கியம்ங்கிறது இல்லவே இல்லை. அதனால தன்னுடைய குலகுருவான வசிஷ்ட மகரிஷியை வந்து கூப்பிட்டு இது மாதிரி கேட்கிறாரு. எனக்கு எல்லாம் இருக்கு, ஆனா வந்து புத்திர பாக்கியம் இல்லையே, என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து வசிஷ்டர் என்ன சொல்றாருன்னா, கலைக்கோட்டு முனிவர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவரை மாதிரி, அதாவது தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு சொல்லி எப்படி ராமச்சந்திரமூர்த்தி வாழ்ந்தாரோ, அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா தந்தைக்கு வந்து ரொம்ப ஒரு சிறந்த பணிவிடை செய்யக்கூடிய ஒரு நபராக இந்த நம்ம கலைக்கோட்டு முனிவர் இருந்தார். அவருடைய அவரை அழைச்சிட்டு வந்து புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணோம் அப்படின்னாக்கா கண்டிப்பா உனக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வசிஷ்டர் சொல்றாரு. ஆனா கலைக்கோட்டு முனிவரை வந்து நம்ம அழைச்சிட்டு வர்றதுங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் சிரமமான வேலை தான். அவ்வளவு சீக்கிரம் அவர் எங்கேயும் வரமாட்டாரு. இருந்தாலும் தசரதர் தன்னுடைய ஒரு செல்வாக்கை பயன்படுத்தி எப்படியோ வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா கலைக்கோட்டு முனிவரையும் அவருடைய தர்ம பத்னியான சாந்தாதேவி இவங்க 2 பேரையும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அழைச்சிட்டு வந்துடுறாரு. அழைச்சிட்டு வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து சொல்றாரு, இந்த அயோத்தி மாநகரத்துல எனக்கு அப்புறம் இந்த இந்த ரகு வம்சம் தலைக்கணும், இந்த வம்சம் விருத்தி ஆகணும் அப்படின்னாக்கா நான் வந்து ஒரு குழந்தை பிறந்து எனக்கு குழந்தை பிறந்தா மட்டும்தான் வம்சம் விருத்தி ஆகும். அதனால ஒரு குழந்தைக்கு எப்படியாவது வந்து வழிவகை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்க, சரின்னு சொல்லிட்டு புத்திர காமேஷ்டி யாகம் நானே நடத்துறேன் அப்படின்னு சொல்லி அந்த கலைக்கோட்டு முனிவரானவர் புத்திர காமேஷ்டி யாகத்தை நடத்த ஆரம்பிக்கிறாரு. புத்திர காமேஷ்டி யாகமானது பூர்ணாகுதி ஆகி பூர்த்தி ஆகுது. பூர்ணாகுதி ஆன உடனே என்ன ஆகுதுன்னா, ஒரு யாகத்துல இருந்து ஒரு ஒரு தேவதை ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா தோன்றி அது வந்து ஒரு சொம்பு நிறைய ஒரு பாயசத்தை கொடுக்குது. இந்த பாயசத்தை கலைக்கோட்டு முனிவர் என்ன பண்றாருன்னா, ஒரு பாதி வந்து பாத்தீங்க அந்த அந்த ஒரு சொம்புல இருக்கிற பாயசத்தை 2ஆ பிரிக்கிறாரு. 2ஆ பிரிச்சு ஒரு பாதிய கோசலைட்ட கொடுத்துட்டார், அதை கௌசலைட்ட கொடுத்துட்டாரு. இன்னொரு பாதியை வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா கைகையிட்ட கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு இப்ப 2ம் பாதி பாதி இருக்கா, இதுல நீங்க 2 பேரும் பாதி பாதியை சாப்பிடுங்க அப்படிங்கிறாரு. அதாவது கௌசலைட்ட இருக்கிற பாதி பிரசாதத்திலேயே பாதி தான் சாப்பிடணும். அதே மாதிரி கைகையிட்ட இருக்க பாதி பிரசாதத்துல பாதி தான் சாப்பிடணும். அப்ப இந்த அம்மா கிட்ட பாதி மிச்சம் இருக்கும், இந்த அம்மா கிட்ட பாதி மிச்சம் இருக்கும் இல்லையா, அந்த 2 மிச்சத்தையும் வாங்கி என்ன பண்றாரு அப்படின்னாக்கா சுமித்ரைட்ட கொடுக்குறாரு. கொடுத்த உடனே 3 பேரும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து கர்ப்பம் தரிக்கிறாங்க. ஆக்சுவலா நமக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 10 மாதத்துல குழந்தையானது கிடைக்கும். அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா 1 வருடம் 12 மாதங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா கருவுற்று இருக்கிறாங்க. 12 மாதங்கள் கழித்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா சித்திரை மாதம் புனர்பூச நட்சத்திரம் நவமி திதியோட கூடிய ஒரு நன்னாள். அதுல கௌசலை தாயாருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ராமச்சந்திரமூர்த்தி அவதாரம் எடுக்கிறார். அதாவது பெருமாள் வந்து ஸ்ரீராமராக அவதாரம் பண்றார். இது நடந்தது புனர்பூச நட்சத்திரத்தன்னைக்கு. அதற்கு மறுநாள் பூச நட்சத்திரம் இருக்கு இல்லையா, பூச நட்சத்திரத்தன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா கைகேயிக்கு பரதன் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா மகனாக அவதாரம் பண்றார். அதற்கு அடுத்தது ஆயில்ய நட்சத்திரம். அந்த ஆயில்ய நட்சத்திரத்துல லட்சுமணனும் சத்ருகனனும் வந்து பாத்தீங்கன்னா சுமித்ரைக்கு மகனாக அவதாரம் எடுக்கிறாங்க. இப்படி வந்து 4 புத்திரர்கள் தசரத மகாராஜாவுக்கு பிறகுறாங்க. இவங்களை பார்த்துட்டு அந்த அயோத்தி மாநகரமே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இன்பத்துல மூழ்கி திளைக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து வசிஷ்டர் வந்து, ஏன்னா அவர் தான் குலகுரு, அதனால அவர் தான் ராமன், பரதன், லட்சுமணன், சத்ருகனன் இப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பேர் வந்து சூட்டுறார். இந்த ராமரினுடைய திரு அவதார நிகழ்ச்சியானது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக அயோத்தி முழுக்க வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா கொண்டாடப்படுகிறது. சரி, இதுல அயோத்தியில ராமர் பிறந்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இந்த அயோத்தி மாநகரத்தினுடைய சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் இல்லையா, ஏன்னா ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. எதையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அயோத்தி அயோத்தி அயோத்தின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அந்த ஊரை பத்தி அந்த தெருவை பத்தி அங்க எப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் இல்லையா. அதனால இந்த அயோத்தி இருக்கிற இடம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா கோசலை நாடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க.
இந்த நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு வளமானது வேற எங்கேயுமே இல்லாத அளவுக்கு ஒரு வளம் இருந்ததாம். அதுல என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னாக்கா, முதல்ல ஒரு நாட்டுக்கு தேவையானது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நீர் வளம். அதுதான் ஒரு நாட்டுக்கு ரொம்ப பிரதானம். தண்ணி இல்லைனாக்கா எதுவுமே பண்ண முடியாது. அதனால இங்க வந்து வற்றாத ஜீவநதியாக சரையூ நதி அது வந்து இங்க ஓடிட்டு இருக்கு. இது ஒண்ணு. அதற்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா, நிலங்கள். விவசாயத்திற்கு ஏற்ப நிலங்கள்லாம் வந்து ரொம்ப அருமையாக வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இருக்கு. ஆட்சி புரியக்கூடிய மன்னர் வந்து நல்லவரா இருந்தா மட்டும்தான் எப்பேற்பட்ட இடமுமே சிறப்பாக இருக்கும். இங்க ஆட்சி புரியறது யாருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இஷ்வாகு வம்சத்தை சேர்ந்த சூரிய குலத்தவர்களான சத்திரியர்கள். ஆஹ் தசரத மகாராஜா இவங்களுடைய வம்சாவளியினர் தான் ஆண்டாண்டு காலமா இந்த ஊரை வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஆண்டு வந்துட்டு இருக்காங்க. சரி, இந்த ஊரினுடைய சிறப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா எப்படி சொல்றாங்க அப்படின்னாக்கா, இந்த ஊர்ல ஒரு பகுதி ஃபுல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா விவசாயத்திற்காகவே வயல்வெளிகளாகவும், அதுல வந்து பாத்தீங்கன்னா நெல் பயிர்கள், அதே போல வந்து தானியங்கள் இதெல்லாம் வந்து விளைஞ்சுக்கிட்டு இருக்குதாம். ஒரு பகுதி வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா கோபுரங்களாகவும், மாட மாளிகைகளாகவும் அப்படி வந்து அவ்வளவு சிறப்பாக இருக்குதாம். ஏன்னா வந்து இந்த ஊர்ல வந்து யாருமே யாசகமே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா கொடுக்கவே மாட்டாங்களாம். அதாவது தான தர்மங்களே நடக்காத ஒரு ஊரா இது அப்படின்னா. அது ஏன் தான தர்மம் பண்றது இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து தானம் யாருக்கு பண்ணுவீங்கன்னா இல்லாதவருக்கு தான் தானம் பண்ணுவீங்க. சரியா? நீங்க அதுக்காக ஏதாவது கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா அதை கை நீட்டி வாங்குறதுக்கு யாரா இருக்கணும். ஏன்னா இந்த ஊர்ல எல்லாருமே செல்வ செழிப்பா வாழ்றாங்களாம். அதனால இங்க தான தர்மங்கிறது நடக்கவே நடக்காதாம். ஏன்னா எல்லாருக்கிட்டையும் கையில வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அவ்வளவு விதமான ஃபண்ட் இருக்குமா, அதனால எந்த விதமான கஷ்டத்துல அங்க யாருமே இல்லையா. சரி, இங்க இருக்கக்கூடிய ஆண்களை பத்தி சொல்றார். ஒரு ஆண்மகனும் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னாக்கா, அந்த ஆண்களினுடைய முதல்ல நெத்தியிலிருந்து ஆரம்பிச்சு அப்படியே ஒண்ணு ஒண்ணா வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா வர்ணிச்சு சொல்லிட்டு வராங்க. என்னன்னா, ஆண்களினுடைய அந்த நெத்தி வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நல்லா பறந்து விரிஞ்சு இருக்குதாம். அதே போல அவங்களுடைய முகமானது சூரியனைப் போல ஒரு தேஜஸோட இருக்குதாம். அதே போல இங்க சத்திரிய மக்கள் அதிகமா இருக்கிறதுனால அவர்களினுடைய தோல், அதாவது தோலுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷோல்டர் சொல்றோம் இல்லையா, அந்த ஷோல்டர் அந்த தோல் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப வலிமையாக இருக்குதாம். எந்நேரமும் வந்து பாத்தீங்கன்னா இந்த போருக்கான பயிற்சிகள் செய்வதிலையும் சண்டையிடுவதிலையும் ரொம்ப விருப்பமாக இருக்கிறாங்களாம். அதை தவிர்த்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அழகு அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா மன்மதனை போன்ற ஒரு அழகுல இருக்கிறாங்களாம். பிற நாட்டு பெண்கள் யாரை பார்த்தாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த அயோத்தி நகரை சேர்ந்த ஒரு ஆண்மகனை திருமணம் செய்து கொள்ளணும் அப்படிங்கிற எண்ணத்துல இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வசீகரத்தன்மையும் ஒரு அழகோடையும் இங்க இருக்கக்கூடிய ஆண்கள் இருக்காங்களாம். அதே போல பெண்களை வந்து குறிப்பிட்டு சொல்றாரு. இங்க இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா தங்க நகை அணிய வேண்டிய அவசியமே இல்லையா. ஏன்னு கேட்டீங்கன்னா, தங்க நகையை விட இவர்களினுடைய அதாவது சருமத்துல இருக்கக்கூடிய அந்த கலரானது வந்து அவ்வளவு பிரகாசமா இருக்காம். அப்படி இருக்கும்போது இந்த பெண்கள் நகை அணிஞ்சாங்கன்னா அது வெளியில எடுப்பா தெரியாதா. நம்ம வேற கலர்ல இருந்தா நம்ம நகை போடும்போது அது நகையை கரெக்டா எடுத்து காட்டும். இங்க இருக்கக்கூடிய பெண்கள் வந்து அவ்வளவு கலரா இருக்கிறாங்களாம். அதனால இவங்க நகை அணிஞ்சாலுமே அது ஒண்ணும் பெருசா வெளியில எடுத்து காட்டலாம். அந்த மாதிரியான ஒரு கலர்ல இங்க இருக்கக்கூடிய பெண்கள் இருக்காங்களாம். ரதி தேவி ஒத்த போல இதுல வந்து குறிப்பா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, பெண்களை சொல்லி சொல்லும்போது பெண்களினுடைய குரல் அமைப்பை இந்த இடத்துல சொல்றாரு. அந்த பெண்களுடைய பேசுற அந்த குரல் இருக்கு இல்லையா, அப்படியே வந்து இந்த கிளிப்புள்ள பேசுற மாதிரி அவ்வளவு ஒரு அஹ், ரொம்ப இதுவா இருக்கான். அந்த என்ன சொல்லுவாங்க, இந்த ஒரு இது காதுல வந்து அப்படியே ஒரு பாட்டு பாடினா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இந்த அயோத்தி மாநகரினுடைய பெண்களினுடைய குரலானது இருக்கான். அது எளிதில் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அந்த குரலே வந்து நம்மளை மயக்கிடுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுல இருக்காங்களாம். பெண்களினுடைய பற்கள் இருக்கு இல்லையா, அந்த பற்களினுடைய நிறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதமான வெளிர் நிறத்துல இருக்கா. ஏன்னா இந்த பெண்களும் தங்க நிறத்தை விட கொஞ்சம் கலரா இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற போது அவங்களினுடைய பல்லு எப்படி இருக்குன்னா அது ஒரு விதமான வெளிர் சிகப்புல காட்சி கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதற்கு அடுத்தது பெண்கள் ஒருத்தருமே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ரதிதேவி போல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இருக்காங்களாம். அதே மாதிரி இங்க வந்து சரையூ நதியில வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு குறிப்பிட்ட பகுதி வந்து முழுக்க முழுக்க பெண்களினுடைய ஆதிக்கத்துக்கே கொடுத்துருக்குறாங்க. அதாவது என்னன்னா அந்த இடத்துக்கு ஆண்கள் யாருமே போக மாட்டாங்க. பெண்கள் வந்து அவங்க வந்து குளிக்கிறதுக்கும், அவங்க துணி துவைக்கிறதுக்கும், அவங்க கொஞ்சம் கிண்டல் கேலியெல்லாம் பண்ணி விளையாடிட்டு இருக்கிறதுக்குமே இந்த சரையூ நதியில ஒரு பகுதியை பெண்களுக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த சைடு ஆண்கள் யாருமே போகாத மாதிரி.
அதே போல இந்த நாட்டு பெண்கள் வந்து வீரத்திலையும் அறிவுலையும் ரொம்ப சிறப்பு வாய்ந்தவர்கள், அதாவது ரொம்ப திறமை மிக்கவர்கள் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா சொல்றாங்க. எந்த ஒரு தேசத்தினுடைய ஆண் மகனா இருந்தாலும், இவ்வளவு அழகாக இருக்கக்கூடிய, இவ்வளவு அறிவும், திறமையும், வீரமும் இருக்கக்கூடிய அயோத்தி மாநகரை சேர்ந்த ஒரு பெண்ண தான் திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆசைப்படுவாங்க. அப்படின்னு சொல்லி அந்த ராமாயண சரித்திரத்துல இப்படியெல்லாம் அயோத்தி மாநகரை பத்தியும், அயோத்தியினுடைய சிறப்புகள பத்தியும் சொல்லியிருக்காங்க. சரி. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அ வேறு ஒரு தலைப்புல, அதாவது நாளைக்கு சீதாதேவியினுடைய பிறப்பு, ராமர், சீதை இவங்க 2 பேரும் முதல்ல சந்திச்சுக்கிட்ட ஒரு நிகழ்வு. இதெல்லாம் வந்து நம்ம நாளைக்கு சிந்தனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, வாய்ப்பளித்த அடியார்களுக்கு, இறைவனுக்கு நன்றி கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.